தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். டிசம்பர் 28ஆம் நாள். இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சொல்லாலும் செயலாலும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 15ஆம் அதிகாரம் 15 21 வசனங்கள் முடிய. நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 21 வசனம். பல வகை ஊழியங்கள். பவுல் செய்த ஊழியம் மிகச் சிறந்த, மிக கடினமான ஊழியம். ஏனெனில் கிறிஸ்துவையோ நற்செய்தியையோ அறியாத மக்களிடம் போய் நற்செய்தியை பக்குவமாய் சொல்லி அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி செய்வது, முன்பின் தெரியாதவர்கள் தாங்கள் வணங்கும் தெய்வத்திற்கு மாறான இந்த நற்செய்தி கருத்தை ஏற்றுக்கொள்வது கடினம். சிலர் எதிர்ப்பார்கள், சிலர் அடித்து உதைத்து துரத்துவார்கள், மிகச் சிலரே ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொள்பவர்களின் இருதயங்களில் கிறிஸ்து என்னும் அஸ்திபாரத்தை போட்டாயிற்று. வேறு வகையில் சொல்வதானால் கிறிஸ்து என்ற விதையை ஊன்றி ஆயிற்று. விதை முளைத்தால் கூட அந்த பெருமை ஊழியனுக்கல்ல, தேவனுக்கே. தேவனே விளையச் செய்தார் என்று பவுலே கொரிந்தியருக்கு கூறுகிறார். 1 கொரிந்தியர் 3:6. விளையச் செய்பவர் தேவனானாலும் நிலத்தை கொத்தி பண்படுத்தி விதை விதைக்க மனிதர்கள் வேண்டும். அப்படி செய்பவர்கள் ஊழியர்கள். அவர்களை தவிர ஏற்கனவே கிறிஸ்தவர்களாய் இருப்பவர்களுக்கு போதித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் வளர்க்கும் போதகர்களும் ஊழியர்களே. தொற்கால் அன்னை தெரேசா போன்றோரும் ஊழியர்கள்தாம். அது வேறுபட்ட ஊழியம். ஆனால் பவுல் செய்த ஊழியம் கடினமானது. அவரோ அதையே செய்ய நாடுகிறார். இவர் தேவனுடைய மனிதன். நாமும் கூட ஏதாவதொரு வகையில் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யலாம். நீங்கள் எவ்வகை ஊழியத்தை நாடுகிறீர்கள்? எதுவும் முடியாதென்று ஒதுங்க வேண்டாம். நாம் முன்வந்தால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவன் நிச்சயமாய் உதவுவார். வார்த்தையும் செய்கையும். பிற இனத்தவர் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள பவுலடிகளாரின் வார்த்தை மட்டுமல்ல, செய்கைகளும் உதவியாய் இருந்தன. எனவே நற்செய்தியை வார்த்தைகளால் சொன்னால் மட்டும் போதாது, மக்கள் நம் செய்கைகளையும் கவனிப்பர். அதுவும் முக்கியம். தவிர தேவன் அற்புத அடையாளங்களை சில இடங்களில் செய்கிறார். அப்போது அவரை அறியாத மக்கள் அவரது வல்லமையை புரிந்து கொண்டு எளிதாய் ஏற்றுக்கொள்வர். தேவ ஆவியின் பலனும் மனித முயற்சியும் இணையும் போதே ஊழியங்கள் வெற்றி பெறுகின்றன. தோட்டக்காரர் காத்திருக்கிறார். விதை விதைக்க, நீர் பாய்ச்ச, களை எடுக்க, அறுவடை செய்ய ஆட்கள் தேவை. தோட்டக்காரர் காத்திருக்கிறார். விதை விதைக்க, நீர் பாய்ச்ச, களை எடுக்க, அறுவடை செய்ய ஆட்கள் தேவை. ஜெபம். தேவனே, என்னையும் உம் ஊழியத்தில் பயன்படுத்தும். ஆமேன்.